திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதில்லை, அவரை மேலே ஏற்றி வைப்பதற்கு தான் முயற்சி. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அல்டிமேட் கெயின் வந்து யாருக்குன்னா அவருக்கு. அவர் தலைமையில் அதிமுக தேர்தலை வென்று சட்டமன்றம் செல்கிறது. உங்களுக்கு புரியுங்களா? அதான் நடக்கும். இதற்கு முன்னாடி ஒரு முதலமைச்சராக இருந்தது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வென்ற அதிமுகவுக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப திருமதி சசிகலா முதலமைச்சர் ஆகிறதா இருந்தது. திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனார், திரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆனார். ஆனால் அத்தனையுமே சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியது ஜெயலலிதா அவர்களை மனதில் வைத்து 2016. ஆனா இந்த முறை வென்றால் இப்ப தோல்விக்கெல்லாம் அவர் காரணமாக்குறாங்கல்ல, அப்ப ஜெயிப்புக்கு யாரு காரணமாக்கணும்? அவருக்கு தான். புரியுங்களா? அப்ப தோல்விக்கு காரணம் எடப்பாடி என்று சொன்னால் வெற்றிக்கும் அவர் தான் காரணமா இருக்கணும். அப்ப அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் திரு செங்கோட்டையன் ரொம்ப அற்புதமான உதாரணங்கள் சொன்னார். காளிமுத்துல இருந்து, எஸ்டிஎஸ்ல இருந்து, நெடுஞ்செழியில இருந்து, ஆரம் வீரப்பன்ல இருந்து பல பெரும் தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. பல எல்லாரும் ஒருங்கிணைச்சார். திரு ராதாரவி விமர்சிக்காத விஷயமா? திரு எஸ்.எஸ். சந்திரன் விமர்சிக்காத வார்த்தைகளா? அவங்களெல்லாம் அதிமுக சேர்த்து அழகு பார்த்து சபாநாயகரை வச்சிருந்தார் திரு காளிமுத்து. எல்லாரையுமே